விஜய் வரணுங்க. எங்கள் தம்பி வரணும், விஜய் வரணும். எங்களுக்கெல்லாம் நல்லது பண்ணணும், மக்களுக்கு நல்லது பண்ணணும். காரணம் நிறைய இருக்குது. நல்லவர், சின்ன பையன், டேலண்ட் இருக்குது, அதனால் பண்ணலாம். நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கிறோம். இளைஞர்களுக்கெல்லாம் தொழில் கொடுப்பாங்க, வாங்கி கொடுப்பாங்க, பண்ணுவாங்க. மாற்றங்கள் நிறையா வரலாம். தெரியாது, பழகிக்கலாம்ல, படிப்பு இருக்குல்ல, பண்ணுவார். நோ 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 சீமான் நோ. விஜய் விஜய் எடப்பாடி வந்தால் நல்லா இருக்கும். இல்லை, அவர் வந்து மக்களுக்கு கொஞ்சம் நல்லதெல்லாம் செய்வார். அதனால எடப்பாடி வந்தால் நல்லா இருக்கும். விஜய் வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் காரணம் எல்லாத்தையும் பார்த்துட்டோம். இப்போ இவர் ஒரு தாரம் பார்க்கலாம் அப்படின்னு. எல்லாம் நல்லது பண்ணுவார்னு நினைக்கிறோம். ஆக மொத்தம் குடி எடுப்பாரான்னு பார்க்குறோம். குடி கோட்டை கடை எடுப்பாரான்னு பார்க்குறோம். ஆமாம், எங்கள் விலைவாசி கூட ஏற்றினா பரவாயில்ல, அந்த கோட்டை கடை மட்டும் எடுத்துடணும். அது எங்கள் வீட்டுக்கார அதனால தான் குடும்பம் வீணாக போயிடுச்சு. அதனால தான் அதை முட்டி எடுத்துட்டு சொல்லுங்க அவரை. மிச்சப்படி விலைவாசி எல்லாம் கூட ஏனாலும் பரவாயில்ல, கோட்டை கடை முட்டி எங்கேயுமே இருக்கக்கூடாது. ஏன்னா அரியா பசங்களாம் கூட படிக்கிற பசங்க எல்லாமே அதை குடிச்சு தான் வீணாவே போகுதுங்க. அதனால அதை முட்டி எடுக்க சொல்லுங்க. காசு அப்புறம் ஊரில். ஆமாம், அவர் அது ஒன்று எடுத்தா போதும். ரொம்ப தேங்க்ஸ் அவருக்கு. அது ஒன்று கடை மட்டும் எடுத்துட்டாருன்னா அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ். நிறைய பசங்க நல்லா இருக்கணும், அவ்வளோதான். படிக்கிற பசங்களே கெட்டு போகுதுங்களே, அதுங்க நல்லா இருக்கணும். அது எதிர்காலம் நல்லா இருக்கணும். அவங்களால பொண்ணுங்க வாழ்க்கை எவ்வளோ வீணாக போகுதுல்ல, அதுக்காக தான் சொல்கிறேன். இருக்கிற பொண்ணுங்கனாச்சும் நல்லா இருக்கணும். கல்யாணம் பண்ணிட்டு போனால் அந்த குடியே இருக்கக்கூடாது. உலகத்தில் குடி இருக்கக்கூடாது. அவர் வந்தால் அதை ஒன்று செய்தாருன்னா எங்களுக்கு அது போதும். நிச்சயமாக அவருக்கு தான் நாங்கள் போடுவோம். அவர் வந்தால் இதை எடுத்துடணும், அவ்வளோதான். அதெல்லாம் இல்லை, எங்கள் விஜய் வந்தால் எங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு பார்ப்போம். ஏன்னா அவர் எல்லாம் வந்து நல்லா செய்கிறேன்னு சொல்லியிருக்காரு. இதை செய்தாருன்னா ரொம்ப நல்லது நினைக்கிறோம். அப்படிதான் நினைக்கிறோம். அவ்வளோதான். அதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டோம். நாங்கள் எல்லாமே பார்த்துட்டோம், வெறுத்துட்டோம். இப்போ இவர் வந்தால் குடியை எடுத்துட்டாருன்னா போதும். நீங்கள் ஆட்சிக்கு வந்து பணம் காசு சம்பாரிச்சு கொடுக்குறீங்களோ இல்லையோ, இந்த குடி ஒன்றை எடுத்துட்டு நீங்கள் வேற என்ன வேணாலும் பண்ணுங்க. ஏன்னா குடிக்க வச்சு அதில் காசு சம்பாரிச்சு நீங்கள் ஆட்சி நடத்தி அதில் என்ன பிரயோஜனம்? அது தேவையில்ல. அதனால இது மட்டும் எடுத்தா போதும். எனக்கு ஸ்டாலி தான் வந்தால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். அவர் தான் வரணும். என்ன காரணம்னா அவருடைய செயல் இதெல்லாம் எனக்கு ரொம்ப, அவர் பண்ணுறது அவர் நல்லா தான் செஞ்சுட்டு இருக்கிறார் இது வரைக்குமே. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால அவர் தான் முன்னுக்கு வரணும். உதவிகளை நல்லபடியாக நல்லா பண்ணணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். அவங்க நல்லா உதவி பண்ணணுங்க. நாங்கள் அதான் மு க ஸ்டாலின் வரணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். அவர் நிறைய உதவி பண்ணியிருக்காரு. ஏழை மக்களுக்கெல்லாம் நிறைய உதவி பண்ணியிருக்கிறாரு. அது மாதிரி நல்லா பண்ணப்பாங்க. வீடெல்லாம் கட்டித்தரேன்னு சொல்லியிருக்கிறாரு. அதெல்லாம் பண்ணி கொடுக்கணும் எங்களுக்கு. நாங்கள் கோவையிலேருந்து வந்திருக்கோம். கேரளா, அக்கா வந்து கோவை. அதில் ஓட்டு எனக்கு வந்து நாங்கள் தமிழ்நாடு தான் இருந்தது. இப்போ வந்து கேரளாவில் தான் போட்டிருக்கோம். அக்காவும் நாங்கள் கோயம்புத்தூர் தான் நாங்கள் இருக்கோம். எங்களுக்கு கோயம்புத்தூர் தான் ஓட்டு இருக்குது. நாங்கள் போடுறோம். அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. குடும்பத்துக்கு, குடும்ப தலைவர்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா தான் இருக்குது. அப்படியெல்லாம் ஓட்டுக்கெல்லாம் கிடையாது. அவர் மாதம் கொடுக்குறாரு. அதனால தான் எதிர்பார்க்குறோம். அதனால எந்த பிரச்சனையும் இல்லை. நல்லபடியாக வரணும். வராட்டி அவர் செய்யற இது நல்லபடியாக செய்வார். இது வரைக்கும் செஞ்சிருக்கிறாரு. அதெல்லாம் நம்ம மறக்க முடியாது. இன்னைக்கு வரைக்கும் நல்லா செஞ்சிருக்கிறாரு. அவர் ஆட்சி மீண்டும் வந்தாலும் இனி நல்லா இருக்கும். அவர் தான் வரணும். வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் இவர் வரணும் நாங்கெல்லாம் எதிர்பார்க்கணும். இன்னும் நல்ல உதவி ஏழைகளுக்கெல்லாம் நல்லா உதவி பண்ணோம் நாங்கெல்லாம் எதிர்பார்க்கிறோம். அது எனக்கு அவ்வளோ தெரியல. விஜய் வந்து ரசிகர்களை வந்து எதிர்பார்க்கிறாங்க. அவர் வரணும்னு சொல்லி எதிர்பார்க்கிறாங்க. விஜய் ரசிகர் எல்லாரும் வந்து அவர் வரணும்னு நல்லா எதிர்பார்க்கறாங்க. ஆனா குடும்ப தலைவியை நாங்களும் இருக்கிறதுனால நாங்க குடும்ப சூழ்நிலை தான் நம்ம பார்ப்போம். அப்ப நமக்கு உதவி, வீட்டுக்கெல்லாம் உதவி பண்ணணும் நம்ம எதிர்பார்ப்போம் இல்லைங்களா? எனக்கு மு க ஸ்டாலின், மு க ஸ்டாலின் காரணம்னா அவரு நல்லது செய்யறாரு எல்லாருக்குமே. இனியும் செய்வாரு. அவர் அப்பா, அவரை பரம்பரையே அதுதான். நாங்க பார்த்துருக்கோம் இல்லையா, அவரு தான் வரணும். எங்களுக்கு கேரளாவில் தான். ஆனாலும் அவர் விட்டு கொடுக்க மாட்டேன். ஆமா, அவரோட இது இன்னைக்கும் அவரு விஜய் வந்து சினிமாவுக்கு மட்டும்தான். ஸ்டாலின், மு க ஸ்டாலின் அவங்க குடும்பமே பரம்பரையை வந்தாலும் நல்லதுதான். கண்டிப்பா விஜய் தான் வரணும்.
காரணம் என்னன்னா இப்போ நாடு நாசமாக போயிட்டு இருக்குது. அதில் மாற்றம் வரணும்னா அது விஜய் வந்தால் மட்டும்தான் கண்டிப்பாக நடக்கும். எல்லாமே பண்ணுவார். மெயின் வந்து பொண்ணுங்களுக்கு சேஃப்டி இருக்கும். எங்களுக்கு இலவசம்லாம் வேணாம். எல்லாம் பொண்ணுங்க வந்து சேஃப்டியாக இருந்தால் போதும். ஆமாம், அது இல்லாதவங்களுக்கு கொடுக்கலாம். இப்போ இவங்க கொடுக்கறது எல்லாத்துக்குமே கொடுக்குறாங்க. அப்படி கிடைக்கக்கூடாது. இல்லாதப்பட்டவங்களுக்கு மட்டும்தான் வந்து இலவசம் கிடைக்கணும். இருக்கப்பட்டவங்களுக்கு கிடைக்கக்கூடாது. மெயின் பொண்ணுங்களுக்கு சேஃப்டி வேணும். அவ்வளோதான். இந்த ஆட்சியில் சேஃப்டி கிடையாது. வாய்ப்பு கொடுத்து பாருங்க, கண்டிப்பாக அவர் எல்லாமே பண்ணுவார். எல்லாத்துலேயுமே மாற்றம் நடக்கும். எதுலேயுமே இப்போ ஒரு எந்த சுதந்திரமே கிடையாது. எந்த ஒரு என்ன சொல்கிறதுனா, எங்களுக்கு எந்த ஒரு விஷயத்துலையுமே ஈடுபாடு கிடைக்க மாட்டேங்குது. அரசியல் இப்போ குழந்தைங்க கூட அரசியல் பேசுனா அது காரணம் விஜய் தான். அவர் வந்தால் கண்டிப்பாக மாற்றம் நடக்கும். கண்டிப்பாக தமிழகத்தில் நல்ல மாற்றம் தெரியும். வாய்ப்பே கிடையாது. அதெல்லாம் கிடையாது. யாருக்குமே வாய்ப்பு கிடையாது. விஜய் மட்டும்தான் கண்டிப்பாக வரணும், வர வேண்டும்னு சொல்லி நாங்கள் எல்லாருமே வேண்டிக்கிறோம். விஜய் அவர் ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. எங்களுக்கு விஜய் தாங்க. அவர் நிறைய மாற்றம் வரும். கண்டிப்பாக மாற்றம் வரும். கண்டிப்பாக மாற்றம் ஒன்றே மாறாதது. அது சொல்ல வேண்டாம், அவரே செய்வார். அதெல்லாம் நாங்கள் எங்களுக்கு விஜய் வரணும். அதெல்லாம் வேணாம், எங்களுக்கு விஜய் சார் வரணும். அவர் வந்தால் நிறையா அதெல்லாம் அனுபவம் அவருக்கு வந்துடும். அனுபவம் படிச்சுக்குவாரு அவருக்கு அதெல்லாம் பண்ணிக்குவாங்க. விஜய் சார் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இளைஞருக்கு, நல்ல படிச்ச குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பு கொடுக்கணும். கண்டிப்பா விஜய் வரணும். வேலை வாய்ப்பு குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். தலைவர் சீக்கிரத்துல ஏழைங்கன்ற பேச்சுக்கு இடம் இருக்கக்கூடாது. டிவிக்கு வந்தால் நல்லா இருக்கும். இளைஞருக்கு கொஞ்சம் வழி விட்டு பார்ப்போமே. அவர் என்ன பண்ணாலும் ஓகே, பார்க்கலாம். வரட்டும் ஃபர்ஸ்ட், அப்புறம் பார்க்கலாம். விஜய் டிவிக்கு வந்தால் தான் நல்லா இருக்கும். டிவிக்கு தான் வருவாங்க. டிவிக்கே தான் வரணும். விஜய் வந்தால் நல்லாயிருக்கும். இந்த கரூர் மேட்டர்லேருந்து விஜய் வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை நடந்தது சில பேர் பார்க்கல. நிறைய பேர் நிறைய பேட்டி கொடுத்துருக்காங்க. அனுபவப்பட்டவங்க எல்லாமே, பாதிக்கப்பட்டவங்க எல்லாமே பேட்டி கொடுத்துருக்காங்க. அதனால விஜய் வரலாம். பார்க்கலாம். இப்போ இவ்வளோ நல்லது செஞ்சுருக்காங்க. வந்தால் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸ்டாலின் ஐயாவுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தோம். அவங்க பண்ணாங்க. அதனால் விஜய் சாருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். எதுவுமே நம்ம கற்றுக்கிட்டு கிடையாது. எல்லாமே நம்ம எல்லாமே இது பண்ணிக்கிறோம். அதனால வந்து அவங்க பார்க்கலாம். இல்லை டிவிக்கு வந்தால் நல்லாயிருக்கும். இல்லை அவங்க வேணாம். டிவிக்கு வந்தால் நல்லாயிருக்கும். விஜய் வந்தால் நல்லாயிருக்கும். அவர் இப்போ எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை. அது இல்லாமல் நல்லது நிறையா செஞ்சுருக்காரு. எல்லாரும் பண்ணி தான் பார்த்துட்டுமே. இது வரைக்கும் யார் என்ன தான் பண்ணியிருக்காங்க. புதுசாக ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுத்து தான் பார்க்கணுமே. புதுசாக வந்து என்ன தான் பண்ணுறாரு பார்ப்போம். தெரிஞ்சு மக்களுக்கு நல்லது நினைக்கணும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக நடக்கும். நம்புகிறோம் அவரை. கடைசியாக அவரை தான் நம்புகிறோம் எல்லாரும். அப்படிலாம் இல்லை, எல்லா அரசியல் தெரிஞ்சால் உள்ளே வராங்க. இப்போ முக ஸ்டாலின்லாம் அரசியல் தெரிஞ்சால் உள்ளே வந்தார். நல்லது செஞ்சுருக்காரு. இது வரைக்கும் சினிமாவில் இருக்கும்போதே செஞ்சுருக்காரு. அரசியலுக்கு வந்தாலும் செய்வாருன்னு நம்புகிறோம். வரதுக்கு வாய்ப்பு இருக்கலாம் தெரியல. வரக்கூடாது. ஐயோ, அவரு வேண்டவே வேண்டாம். தளபதி தான். தளபதி மட்டும்தான் வந்தால் நல்லாயிருக்கும். விஜய் டிவிக்கே தான். அவரோட ரசிகர் நான். அது இல்லாமல் புதுசாக வராரு. அவருக்கு ஓட்டு போட்டு பார்க்குமே. எல்லாமே துணிஞ்சு தானே அரசியலுக்கு இறங்கியிருக்காங்க. அனுபவம் இருந்தா என்ன, இல்லைன்னா என்ன, அதில் டிவிக்கே தான் வரும். 0% இல்லை, இருக்குது. 50% இருக்குது. ஒன்றுமே பேசுறதுக்கு எது இல்லை. டிவிக்கே தான். விஜய் தான். விஜய் ஏன்னா ஆண்டவங்களே தான் ஆண்டிட்டு இருக்காங்க. இவங்க புதுசாக வந்தால் இவங்க ஏதாச்சும் செய்வாங்கல்ல. அதனால விஜய் தான். யாருமே கற்றுக்கிட்டு வர்றதில்லல்ல, வந்து தானே கற்றுக்குறாங்க. அதனால் அவங்க வந்தால் கொஞ்சம் செய்வாங்கன்னு நம்பிக்கை இருக்குது. இருந்தாலும் விஜய் வந்தால் நல்லா இருக்குன்னு தோணுது. விஜய் தான். டிவிக்கு தளபதி வந்தால் நல்லாயிருக்கும். தளபதியோட பெரிய ஃபேனு. புது ஆட்சி மாற்றத்தை பார்க்கலாம். பெண்களுக்கு பாதுகாப்பு நிறைய இருக்கும். எல்லாமே பண்ணுவாங்க. மக்களுக்கு நல்லது பண்ணுவாங்க. தளபதி வந்தால் நல்லாயிருக்கும். வரணும்.